அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பயிற்சி நம்ம பார்க்கக்கூடியது மூச்சு பயிற்சி பத்தி பார்க்க போறோம். மூச்சு பயிற்சி ரொம்பவே நமக்கு முக்கியமா இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாசான காற்றை நம்ம சுவாசிக்கிறதுனால நமக்கு அதனால நிறைய டிசார்டர்ஸ் எல்லாம் வருது. அதுல இருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அதுல இருந்து நம்ம காத்துக்கிறதுக்காக கண்டிப்பா மூச்சு பயிற்சி செய்ய வேண்டியதா இருக்கு. நமக்காக ஒரு 5 நிமிஷம் இல்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் நீங்க காலையில எழுந்த உடனே நீங்க எழுந்து போயிட்டு நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டுலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. எழுந்து உட்காந்துட்டு நம்ம பெட்லயே உட்காந்துட்டு நம்ம செய்யற மாதிரியும் இருக்கு. ஸோ இப்போ அது எப்படி பண்றது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒன்றும் இல்லை. இப்போ மூச்சை நம்ம இழுக்கிறது ஒரு 4 கவுண்ட்னா, ஹோல்ட் பண்றது அதை அப்படியே அடக்கி வைக்கிறது ஒரு 4 கவுண்ட், மூச்சு வெளியில விடுறது ஒரு 4 கவுண்ட், அதுக்கப்புறமேட்டு அந்த வெளியில விட்ட மூச்சை ஒரு 4 செகண்ட் ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது 4:4:4:4 அப்படின்னு சொல்லுவாங்க. 4 அப்படி நம்ம பிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இது இந்த மாதிரி ஆரம்பிச்சு அப்படியே நம்ம கிராஜுவலா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். அதனால இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த மூச்சு இழுக்கிறதும் மூச்சு வெளியில விடுறதுமே ஒரு கான்செப்ட். இப்பதான் இந்த நிகழ்ச்சியில புதுசா பாக்குறாங்க, பிகினர்ஸா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். மூச்சு இழுக்கும் போது பார்த்தோன்னா நம்ம வயிறு நல்லாவே வெளியில வரணும். மூச்சு விடும் போது நம்ம வயிறு நல்லா உள்ள போகும். இதுதான் கான்செப்ட். இதை மனசுல வச்சு நம்ம அப்படியே பண்ணிட்டே வரலாம். இப்ப எப்படின்னா, அதாவது நான் அவங்க சொல்லிட்டே நான் செய்யறேன். இந்த மாதிரி மூச்சு பயிற்சி செய்யும் போது கண்டிப்பா ஒரு விரிப்புல உட்காந்துக்கணும். உங்களுக்கு எந்த ஆசனம் வருதோ அந்த மாதிரி உட்காந்துக்கலாம். இப்ப இது சுக்க ஆசனான்னு சொல்லக்கூடியது, அதாவது சப்பளங்கால் இல்ல சம்மணம்னு சொல்லுவாங்களே, அதுல உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு அர்த்த பத்மாசனா வருதுன்னா அதுலயும் உட்காந்துக்கலாம். இல்லைன்னா வஜ்ராசனா, எதுல வேணாலும் உட்காந்துக்கலாம். இப்ப எதுவுமே உட்கார வரலையா, எனக்கு கீழே உட்கார வரல, எனக்கு மூட்டு பிரச்சனை ஏதாவது இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க நாற்காலியில உட்காந்துக்கலாம். நமக்கு தேவை மூச்சு பயிற்சி செய்யறது ரொம்பவே முக்கியம். அது இந்த மாதிரி ஆசனோட செஞ்சீங்கன்னா இன்னும் அதிகமா வரும். இல்லைன்னா உட்கார முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கைகள் ரெண்டுமே சின்முத்திரையில வச்சுக்கலாம். சின்முத்திரைனா ஆள்காட்டி விரலையும் இந்த கட்டை விரலையும் நம்ம சேர்த்து இப்படி வைக்க போறோம். வச்சுட்டு அப்படியே திருப்பிட்டு இப்படி வைக்க போறோம். முதுகு தண்டு நல்லா நேரா இருக்கணும். ஏன் முதுகு தண்டு நல்லா நேரா வைக்கணும்னா, அப்பதான் நம்ம பிராணா உள்ள போயிட்டு வெளியில வரத்துக்குமே நம்ம கரெக்டா இருக்கும். இப்படி நம்ம இப்படி கூன் போட்டு உட்கார்ந்தோம்னா அது கரெக்டா வரைக்கும் வயிறு எல்லாம் மடங்கும். அதனால இப்படி நேரா உட்காந்து நம்ம பண்ண போறோம். அதே மாதிரி நம்ம மூச்சு பயிற்சி செய்யும் போது கண்கள் மூடிட்டே பண்ணோம்னா நம்மளோட அந்த ஃபீல் நல்லாவே பண்ண முடியும். இப்போ பண்ணலாம். மூச்சு அப்படியே இழுக்க போறோம். வயிறு நல்லா வெளில வரணும். அதுலயே அடக்கிக்கலாம் ஒரு 4 செகண்ட். அப்படியே மூச்சு விடணும். எக்ஸேல் பண்ணணும். இதுலயே ஒரு 4 செகண்ட். தளர்த்திக்கலாம். இப்போ இது நான் சொல்லிட்டே பண்ணதுனால உங்களுக்கு அவ்வளவா தெரிஞ்சிருக்காது. நான் கைகள் வச்சுட்டு அப்படி பண்றேன். கைகள் வச்சுலேருந்து எங்க கைகள் எப்படி வயிறு வெளியில போகுது, எப்படி உள்ள போகுது அப்படிங்கிற நம்ம பார்த்துக்கலாம். அது இல்லாம நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னேல் பண்றது ஒரு 4 செகண்ட், ஹோல்ட் பண்றது ஒரு 4 செகண்ட், எக்ஸேல் பண்றது ஒரு 4 செகண்ட், அதுலயே மறுபடியும் ஹோல்ட் பண்றது ஒரு 4 செகண்ட். இந்த மாதிரி 4 நாளா நம்ம பிரிச்சுக்க போறோம். இப்போ நான் கைகள் வச்சுட்டே பண்றேன். எதுக்காகனா என்னோட வயிற்று பகுதி உங்களுக்கு நல்லா தெரியும், எப்படி வெளியில போகுது எப்படி உள்ள போறதுக்காக நம்ம வைக்க போறோம். பிகினர்ஸா இருந்தாலும் அவங்களுமே இந்த வயிற்றுல கை வச்சுட்டே பண்ணலாம். இல்லைன்னா ரொம்ப நாளா மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யற மாதிரி இருந்தா நீங்க 2 கையிலுமே சின்முத்திரை வச்சுட்டுமே செய்யலாம். இப்போ 2 கையிலுமே நான் வச்சிருக்கேன். மூச்சு எடுத்துக்கலாம். தளர்த்திக்கலாம். அடுத்த ரவுண்டு. மூன்றாவது சுற்று. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இப்போ நம்ம செஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரவுண்ட் அதாவது செஞ்சோம். அதாவது மூச்சு நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே அடக்கி வச்சோம். அப்புறமேட்டு மூச்சை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் மூச்சு விட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு 4 செகண்ட் நம்ம அடக்கி பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு இழுத்து அடக்கிறது அந்த மாதிரி பண்ணும்போது
நம்மளோட அந்த சுவாச குழாய்கள் வந்து ரொம்பவே வந்து நல்லா செயல்படும். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட நுரையீரலுக்கு வந்து ரொம்பவே நல்லா அது உள்ள இருக்கிற எல்லா அழுக்கையுமே கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்து நம்ம உள்ள உறுப்புகளை வந்து நல்லாவே சுத்தம் செஞ்சு தரும். இப்போ எப்படி நம்ம வெளியில வந்து ஆடைகள் அதெல்லாம் வந்து நம்ம சுத்தமா இருக்கோம், நம்ம குளிக்கிறோம், உடம்ப சுத்தமா வச்சுக்கிறதுனால அது மாதிரி வந்து நம்ம உள்ள உறுப்புகளையுமே வந்து சுத்தமா இருக்கிறதுக்காக கண்டிப்பா இந்த மூச்சு பயிற்சி வந்து செய்ய வேண்டியதா இருக்கும். இந்த பயிற்சி முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.